இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. ராமனே மங்களங்களுக்கு இருப்பிடம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யய பிதா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தினப்படி இதை கூறி வருகிறோம். புனிதங்களுக்கெல்லாம் புனிதன், மங்களங்களுக்கெல்லாம் மங்களம். மங்களம்னு சொல்லும் போதே மஞ்சள் அதற்குரிய வர்ணம். மஞ்சள் நீராலே பெருமானை நீராட்டுகிறார்கள். மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டுதான் பகவான் திருமஞ்சனம் கண்டருளுகிறார். இப்போது நாம் ராமனுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் பூவனூர் என்னும் க்ஷேத்திரத்தில் திருமஞ்சனமே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நீடாமங்கலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பூவனூர். கோதண்டராம சுவாமி ஆலயம். மூலவர் உற்சவர் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். இங்கே அடிக்கடிக்கு மூலவருக்கும் திருமஞ்சனம், உற்சவருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இப்ப இந்த திருமேனியை சேவித்தாலே ஓ பூ புஷ்பம், பூவன் பூவை போன்ற மென்மையான திருமேனி படைத்தவன், பூவனூர் பூ போன்ற மென்மையான திருமேனி உடைய ராமனுடைய ஊர் பூவனூர் அப்படின்னு சொல்ல தோணுகிறது. ஆக புஷ்பம் போன்ற மென்மை. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று கூறினாள். அந்த பூவை பூவண்ணனுக்கு இதோ புஷ்பம் சமர்ப்பித்து சந்தனம், மஞ்சள் காப்பு, தயிர், பால், தேன், பஞ்சாமிர்தம், சுத்தமான தண்ணீர் ஆகிய அனைத்தாலும் திருமஞ்சனம் செய்விக்கப்படுகிறது. திருமஞ்சனத்தின் போது பெருமாள் தன்னுடைய பட்டு பீதாம்பரங்களை எல்லாம் களைந்து விடுகிறார். ஆபரணங்களை எல்லாம் களைந்து தன்னுடைய இயற்கையான எழில் தோற்ற சேவை சாதிக்கிறார். அந்த சேவையைத்தான் இப்போது நாம் பெற்று வருகிறோம். சர்வஸ்வதானம்னு சொல்லுவார்கள். தன் திருமேனிய முழுக்க அழகா அடியார்களுக்காக திறந்து காட்டுகிறார். இப்ப நன்னா அவர் நாம சேவிச்சுனுட்டு வீட்டுக்கு போன பிற்பாடு நிதானமா ரீகலெக்ட் பண்றது என்று சொல்றமே, அதை திரும்ப திரும்ப அந்த திருமையை நினைத்தால் எப்படி திருமஞ்சனத்தின் போது அழுக்கெல்லாம் களையப்பட்டு பெருமாள் மறுபடியும் பளபளபளான்னு ஆறாரோ, உண்மையில் அவருக்கு அழுக்கு கிடையாது, ஆனால் அதெல்லாம் களைஞ்சு திருமேனியில பளபளான்னு ஆறார். அதை போல அந்த திருமேனியை நாம நினைக்க நமக்கு இருக்கிற அழுக்கு 2. ஒன்று காமக்ரோதம்னு வச்சுக்கலாம், இல்லை அகங்கார மமக்காரம்னு வைத்துக் கொள்ளலாம், இல்லை ரஜோகுண தமோகுணம்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த அழுக்குகளெல்லாம் களையப்பட்டு சத்த குணத்தோட வெள்ளவெளேர்னு நாம் ஆயிடுவோம். சத்தகுணம் வளர்ந்ததுன்னா ஞானம் நன்னா இருக்கும், தெளிவா இருப்போம். ஆனால் ரஜோகுண தமோகுணத்தாலே கோபம், பேராசை, பதட்டம், கவனக்குறைவு, தூக்கம், சோம்பல் இவையெல்லாம் தான் மிஞ்சும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த திருமேனி இப்போது சேவித்துக் கொள்கிறோம். மூலவருக்கும் திருமஞ்சனம், உற்சவருக்கும் திருமஞ்சனம். உற்சவருக்கு பக்கத்திலே அழகான ஒரு சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி உள்ளார். அவர் சுத்தர வேகத்துக்கு மனோவேகத்துல சுத்தக்கூடியவர். சக்கரத்தாழ்வார் திருமஞ்சனமும் தரிசிச்சோம். இதோ ஆஞ்சநேய சுவாமி கைகளை கூப்பி தன் வாலை சுருட்டி தலைக்கு மேலே வைத்து வாலில் மணியோட கூட மணி அடித்து கொண்டே, ஒருவேளை மணி தப்பாம தொண்டு புரிபவரோ, அதனாலதான் அவர் வால்ல எப்பவும் மணி கட்டின்னு இருக்காரான்னு தெரியல. ஏன்னா ராமனுக்கு எப்ப எது வேணும்னு நினைச்சாலும் மணி தப்பாம கைகரியம். நாமே நம்ம பெற்றோர்கள் இருக்காள்னா அவர்களுடைய 70-75 வயசு வரைக்கும் மணி தப்பாம காரியம் பண்ணிருக்கிறத பார்ப்போம். காலையில சமையலா இத்தனை மணி தான் முடிச்சாச்சா, இதுக்குள்ள சாப்பிட்டுடணும். நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் டிலே பண்ணிட்டே இருக்கோம் பாருங்க. அதுக்கு நம்மளோட முன் தலைமுறைக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த கார்த்தால் 10:30 மணிக்குள்ள குளிச்சுடணும், அதே மணிக்கு சமையல் முடிச்சுடணும், அதே மணிக்கு பூஜை முடிஞ்சுடணும், நாம அப்பவே சாப்பிட்டுடணும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துக்கு ஓய்வெடுத்துடணும். மத்தியானம் பால் சாப்பிடுவா, இல்லை அப்படி காஃபி சாப்பிட்ற வழக்கம் வச்சிருக்கா பாருங்க. இப்பெல்லாம் நம்ம தள்ளி கிள்ளி மத்தியானம் 3:30 மணி 4 மணி காஃபின்னு.
அவர்கள்லாம் அந்த கார்த்தால 10 மணிக்கு சாப்பிட்டாள்னா மத்தியானம் 1:30 மணிக்கு காஃபி சாப்பிட்டே முடிச்சிருவா. சாயங்காலத்து மாலை பொழுது சமையல்ங்கிறது 6:30 மணிக்கே முடிஞ்சு போடும். நம்ம இன்னைக்கு ஆஞ்சு ஓஞ்சு அடுப்ப கடப்பறச்சே 8:30 மணி ஆறுது. அதை பண்ணி முடிக்கிறச்சே 9:30, பேசிட்டு சாப்பிடச்சே 10, கடைசியில உடனே படத்துக்கு போறோமா, உடம்பு கெட்டு போகுது. இது அந்த தலைமுறையே வேற. அதனால மணி பார்த்து வேலை பார்ப்பா. ஹனுமான் அந்த தலைமுறையா தான் இருக்கும். அதனாலதான் வாளோட எப்போதும் மணி கட்டி கொண்டிருக்கிறார். ஆஞ்சநேயரையும் சேவித்தோம். இன்னைக்கு இங்கு எழுந்துருளி இருக்கும் மூலவர் உற்சவர் எல்லாரையும் சேவிக்கும் பேறு பெற்றோம். பூவனூர் ஆச்சரியமான க்ஷேத்திரம், ஏகாந்தமான திவ்ய தேசம். பக்கத்துல தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, வடுவூர், இங்கு இருக்கக்கூடிய எல்லாரும் இங்க வந்து அவசியம் சேவிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ராமன் கோபப்பட்டான். அவன் சீற்றன் கூட அவனுக்கு அருள் தானே. சீறி அருளாதேன், நீ சீறுவதே எங்களுக்கு அருள்தான், அதையும் கொடு இறைவா நீதாராய் பறைன்னு ஆண்டாள் பிரார்த்தனை. இப்ப லக்ஷ்மணன் ராமன் திருவடிகளில் பணிந்தான். ராமா, தேவரீரே கோபித்து கொண்டால் உலகத்தில் யாரிடத்தில் தான் நாங்கள் போய் நிற்போம்? யோசித்துப்பார். 65வது சர்க்கத்தில் உள்ளோம். ஏகஸ்ய நாபராதேன லோகான் ஹந்தும் துவம் அர்ஹசி. ஒருத்தன் பண்ணின அபச்சாரம் குற்றத்துக்காக உலகத்தையே அழிக்கிறேன்னு சொல்றிய ராமா, இது பொருந்துமா? குற்றம் ஒருத்தனது, அப்ப அவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டுமே தவிர ஒருத்தன் குற்றம் புரிவதற்கு ஊரை எரிக்கிறேன்கிறாயே, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நனு ஜானாமி கஸ்யாயம் பக்னஹ சங்கிராமிகோ ரதஹ. இந்த தேர் உடைந்து கிடக்கிறதே, இது இருவருடைய தேர் அல்ல, ஒருத்தனின் தேர். சீதையின் பொருட்டு 2 பேர் சண்டையிடவில்லை. அவர்கள் ஜெயித்து சீதையை உணவாக உட்கொள்ளவும் இல்லை. இது யாரோ ஒருத்தருடைய தேர். அந்த ஒருத்தர் சீதையை தூக்கி போயிருக்கிறார். ஆகவே முதல் சந்தேகத்தை நான் இப்ப போக்குறேனாமா, சீதை உயிரோடு தான் இருக்கிறாள், அவளை யாரும் கொல்லவில்லை. ஏன்னா ராமனுக்கு பயம், 2 அரக்கர்கள் சண்டையிட்டு சீதையை ஒருத்தன் ஜெயிச்சு சாப்பிட்டுட்டானோ, இதுதான் அவருக்கு பயம். இல்ல 2 பேர் இந்த இடத்துல இல்லை, ஒரு அரக்கன் தான் இருந்திருக்கிறான். இந்த தடத்தை பார்த்தா அப்படித்தான் இருக்கிறது. கேனவா கஸ்யவா ஹேதோஹோ சயுகா சபரிச்சதா குர நேமிக்ஷதாயன் சிக்தோ ருதிர பிந்துபிஹி. இங்கே சிதறி கிடக்கும் இரத்த துளிகளை பார்த்தால் யாரோ நகக்கீரால் கீறி இருக்கிறா போல இருக்கிறது. ஜட்டாயு கீரித்தானே நகத்துளி அந்த இடத்துல விழுந்திருக்கு. அதை இப்ப லக்ஷ்மணன் கண்டுபிடிக்கிறான். இங்க இருக்கிற உயிரை பார்த்தாலும் உதிரத்தை பார்த்தால் ஏதோ கீறி இருக்காப்புல இருக்கு. பறவையோடையோ மிருகத்தோடையோ சண்டையிட்டாப்புல தான் எனக்கு தோன்றது. யுக்த தண்டாகி மிருதவாக பிரசாந்தா வசுதாதிபாக சதாத்வம் சர்வபூதானாம் சரண்ய பரமாகதி. ஆகவே சீதை உயிரோடு தான் இருக்கிறாள். ராமா, உன் திருவடிகளை பத்துகிறேன், இதை விட்டால் உலகத்துக்கு வேறு தஞ்சம் உண்டா? லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை எவ்வளவு மெய்யான வார்த்தை. நாம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிக்கணும். ராமன் சீதை இவர்கள் திருவடியை விட்டோம்னால், பகவானுடைய திருவடியை விட்டால் இந்த உலகத்தில் நம்மையன்னு பாதுகாக்கிறதுக்கு யாரானு இருக்காளா? நம்ம இவர்கள் காப்பார்கள் அவர்கள் காப்பார்கள்னு யாரையோ நினைச்சுட்டு இருப்போம். அது உறவுக்காரர்களா இருக்கட்டும், உற்றாரா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், முதலாளியா இருக்கட்டும், தொழிலாளியா இருக்கட்டும், இவர்கள்லாம் ஓரளவுக்குத்தான் கூட வர முடியும். செய்வார்கள், எல்லாரும் நல்லவா தான், நல்லது செய்வார். ஆனா நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர்கள் செய்ய முடியாது. அவர்களுக்கு சக்தி இல்லையே. யாரு சக்தி படைத்தவனோ சர்வ வல்லமை பொருந்தியவனோ அவனை கேட்டத்தான் நமக்கு காரியம் நடக்கும். அனைத்து அறிவும் பொருந்தியவன், அறிவாளிகளில் தலைவன், சக்தி உடையவர்களில் முதல்வன். அப்படி இருக்கிறச்சே ராமனை விட்டால் வேறு புகலிடம் ஏது? ராமா, வேறு எங்களுக்கு தஞ்சம் கிடையாது. உன்னை விரோதித்து கொண்டு யாரு துணிவார்கள் ராமா? அதை பத்தி நீ நினைக்காதே. சரித சாகரா சைலாக தேவ கந்தர்வதானவாக நாலம் தே விப்ரியம் கர்த்தும் தீட்சித சேவ சாதவக. ஒரு நாளும் சரிதா சாகராக, கடலா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், தேவ கந்தர்வ அசுரர்களாக இருக்கட்டும், யாரும் உனக்கு பிடிக்காததை செய்ய துணிய மாட்டார்கள். ஏன் அவ்வளவு கடுமையானவனா? ராமன் ரொம்ப தண்டிச்சிருவரானா? உனக்கு நல்லதெல்லாம் பிடிக்குமே ராமா, அப்ப இவர்கள்லாம் நல்லதில்லாததை செய்வாளா? ராமன் நினைவே நன்னா இருக்கு, உள்ளமே கனிவா இருக்கு, கண்ணே அழகா இருக்கு. அப்படி இருக்கிற யார் பிடிக்காததை செய்வா சொல்லுங்க? இப்போ ஒருத்தர் பிடிக்காத செய்தா அவர் அடிச்சிருவருங்கிறதுக்காக மட்டும் இல்லை சுவாமி, அவருடைய நல்ல உள்ளத்தை பார்த்தா அவருக்கு பிடிக்காததான் நம்மளால செய்ய முடியாது சுவாமி. இந்த வார்த்தை ராமன் வாங்கிடுவார் யார்கிட்டையும். அவருக்கு இருக்கிற நன்மை எப்படிப்பட்டதுனால், அவனை விரோதித்து கொண்டு ஒருத்தன் எதுவும் செய்ய முடியாது. என்னை விரோதித்து கொண்டால் வாழ விட மாட்டேன் அப்படி சொல்லல ராமன். என்னை விரோதிச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையேப்பா,
நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டே என்ன நீ எதிர்த்து பேச? யாருக்கும் ஒரு தீங்கும் எனக்கு தெரியாதே, ஜெகத்தத்தனையும் நன்னா இருக்கணும் தான் இது வரைக்கும் நினைச்சிருக்கேன். அது என்ன ராமனுடைய கையாலாகத்தனத்தையா காட்டும்? ஒருத்தரட்டையும் சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லை, அதனால இப்படி இப்படி நன்னாருன்னு இருக்கார். அதுவா அர்த்தம்? திரும்பி பார்த்தால் எரிந்து போம் அனைத்தும். அத்தனை சக்தி இருந்தும் உள்ளத்துல கனிவு இருக்கிறபடியால் அனைவரும் வாழ்க, நன்மை பெருக என்றே நினைக்கிறான். ஆகவே மத்விதீயோதனுஷ்பாணிகி சகாயைகி பரமரிஷிபிகி சமுத்திரம் வா விசேஷ்யாமஹ பர்வதாம்ச வனானிச்ச. கவலைப்படாத ராமா, தேடுதலை தொடங்குவோம். என் அபிப்பிராயப்படி சீதை கொல்லப்படவில்லை, எங்கோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள். அது எங்கும் இருக்கட்டும், கடலுக்குள்ளோ ஹிமாச்சலத்துக்குள்ளோ எதற்குள்ளும் இருக்கட்டும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். கூட வாராமா, இருவரும் சேர்ந்து தேடுவோம். ஷீலேன சாம்னா வினயேன சீதாம் நயேன பிராப்ஸ்யசி சேன் நரேந்திர ததசமுத்சாதய ஹேமபுங்கை மகேந்திர வஜ்ர பிரதிமை சரோகை. ஒருவேளை சீதை கண்டுபிடிக்கப்படவில்லையானால், யாரேனும் ஒருத்தன் அவளை மறைத்து வைத்திருக்கிறான் ஆனால் கிடைக்கவில்லை என்பது உறுதியானால், அப்ப இந்த வில்லுக்கு வேலை கொடுறாமா. அதுவரை இந்த வில்லுக்கு வேலை வேண்டாம், மறைந்திருக்கட்டும். இந்த வில்லியின் சக்தியை லோகம் தாங்காது. நீ சிறந்த வில்லி, உன் கையில் பிடித்திருப்பது வில். இந்த வில்லையும் வில் பிடித்த உன்னையும் இருவரையும் லோகம் தாங்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாரு, தேடி பார்ப்போம். கிடைக்கவில்லையானால் வில்லுக்கு வேலை கொடுப்போம். அடுத்து 66வது சர்க்கம். தம் ததா சோக சந்தப்தம் விலபந்தம் அநாதவது மோகேன மகதாயுக்தம் பரி தியூனம் அச்சேதசம். இவ்வளவு லக்ஷ்மணன் சொன்னாலும் ஏதோ ராமன் ஏற்றுக்கொள்கிறானே தவிர அவனுக்கு சீதையை காணோங்கிற மயக்கம் தொலையவே இல்லை. மேலும் கூறுகிறான், மகதா தபசா சாபி மகதா சாபி கர்மணா ராஜ்யா தசரதேனாசி லப்தோமிருத நிவாபரைஹி. ராமா, ஒன்ன வெறுமையா நம் தசரதன் பெற்றார். 60,000 ஆண்டு மெய் நொந்து தவமிருந்து தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தா போலே தயரதனுக்கு நீ கிடைத்திருக்கிறாய். எதி துக்கமிதம் பிராப்தம் காக்குஸ்தன சகிஷ்யசே. ஒருவேளை தேவரீர் இப்போது நம்மை வந்து அடைந்திருக்கும் துன்பத்தை பொறுத்து கொள்ளாவிட்டால் பிராகிருத்தச்ச அல்பசத்வச்ச இதரக்க சகிஷ்யசி. உன்னை போலே இவ்வளவு அறிந்தவன் புரிந்தவனே வந்த துன்பத்தை கண்டு நடுங்கினால் பின் சாமானியப்பட்ட மக்கள் என்ன ஆவார்கள்? ராமனே துன்பப்பட்டு உடைந்தான், நாம் எம்மாத்திரம்? நாமும் துன்பத்துக்கு வசப்பட்டு உடையணும் என்று மக்கள்லாம் பயந்து படுவார். நீ முன்னோடியா இருந்து காட்டினாத்தானே மக்கள் பின்பற்றுவார்கள். ஆஸ்வசிகி நரஸ்ரேஷ்ட பிராணின கஸ்யனாபதா. எந்த பிராணிக்குத்தான் துக்கம் வரலை? நம்மளை பார்த்து கேட்கிறாரு லக்ஷ்மணன். இதெல்லாம் சொல்றது ராமனுக்கு இல்லை, சொல்றதெல்லாம் நமக்கு. வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வரும். அது கணவன் மனைவிக்குள்ள வரும், அப்பா பிள்ளை அம்மா பொண்ணுக்குள்ள வரும். உடனே யாரும் பிரிஞ்சு போயிடுறதெல்லாம் முடியாது. வாழ்க்கைன்னு இருந்தா கூடித்தான் வாழணும். எத்தனையோ துன்ப அலைகள் மாறி மாறித்தான் வரும். அதானே சம்சாரம். இங்க நாம பிறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், முடிச்சுட்டு தான் ஆகணும், போய்த்தான் ஆகணும். இனி திரும்ப பிறக்க கூடாதுங்கிற உறுதி ஒத்தொத்தருக்கும் வரணும். இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு நாளா இப்ப ராமாயண கதை சொல்லுங்க? மோட்சத்துல ஆசை வரணும், நம்ம முன்னோர்கள் போன வழியை பின்பற்றணும். அதுக்கு தான் நாம் இந்த இடத்துல இருக்கோம். அதை விட்டுட்டு துன்பம் வருதே துன்பம் வரேனால் இந்த லோகத்தின் இயற்கையே துன்பம் தான். எல்லாரும் கெட்டவாளா இருக்காளேன்னா இயற்கையே அதுதான். அப்ப நாம தான் நல்லவனா இருக்க முயற்சிக்கணும். மற்ற பேர் எப்படி இருக்கிறார்கள்னு பார்க்க முடியாது. அதை கண்டு நாம கலங்கிறது முடியாது. நாம எடுத்துட்டு இருக்கிற நல்ல காரியத்தை மேல 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 பண்ணிட்டு போகணும். இதுக்கு 100 இடைஞ்சல் வரும். குடும்பத்துல வரலாம், வெளியில வரலாம். ஆனா அனைவரையும் அரவணைத்து கொண்டு பொறுமையோட தான் போகணும். வெடிச்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது, மனமிழந்துடக்கூடாது. அப்படி இருக்க இருக்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவளாயிடுறோம். அங்கதான் நீங்க நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பொறுமை காக்க காக்க பெருமானுக்கு நெருங்கினவன் ஆயிடுறோம். அந்த நெருக்கம் வந்துடுத்துனால் எல்லா சக்தியும் வந்துடும், எல்லா நன்மையும் ஏற்படும், நன்னா ஆனந்தமா இருக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அது இல்லாம நம்ம பதட்டப்பட்டோம்னு வச்சுங்க, பெருமானிடத்திலேருந்து விலகுகிறோம். விலகிவிட்டா அருள் குறையிறது. அருள் குறைஞ்சு போச்சுன்னா நம்மால தனித்து இந்த லோகத்துல போராடுறதே முடியாது. இது கையாலாகத்தனத்தால பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். உண்மையா யோசிச்சுன்னா நீங்களும் ஒத்துப்பீள். யாரும் இந்த லோகம் நம்மால போராடி ஜெயிக்கக்கூடிய லோகமா? எத்தனை பக்கத்துல, எத்தனை கோணத்துல, எத்தனை ஆபத்து, எத்தனையோ நல்லது இருக்கலாம், தீயது இருக்கலாம். நம்மால் இதெல்லாம் சமாளிக்கிற சக்தி இல்லை. இதற்குரிய சக்தி படைத்தவன் இறைவன். அப்ப அவனுக்கு வேண்டியவனா நாம நடந்துக்கணும். அப்பதான் முடியும். அந்த பகவானே கலங்கி விட்டால் யார் அவருடைய கலக்கத்தை தீர்க்க? அதுக்கு தான் லக்ஷ்மணன் பேசிட்டு இருக்கார். தாங்காது ராமா, லோகஸ்வபாவ ஏவைஷ யயாதிர் நகுஷாத்மகா.
இந்த லோகத்தின் சுபாவமே கலக்க வைக்கிறது. இங்க கலங்கறதுக்கு ஆள் உண்டு, கலக்கிறதுக்கு ஆள் உண்டு. ஒரு ஆச்சாரியர் எழுதினார், வைகுந்தத்திலே கலக்குவதற்கும் ஆள் இல்லை, கலங்குவதற்கும் ஆள் இல்லை. ஆனா பூலோகத்திலே கலக்குவதற்கும் ஆள் உண்டு, கலங்குவதற்கும் ஆள் உண்டு. நாம தான் கலங்காமல் இருக்க வேண்டும். ராமனுக்கே லக்ஷ்மணன் உரைக்கிறான். அதுக்கு மேல பல உதாரணங்களை சொல்லி எப்படி நம்ம மனம் கலங்க கூடாதுன்னு பேச போறார். இது நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய கட்டம். மெதுவே பார்ப்போம். இப்போதைக்கு பூவனூர் கோதண்டராம சுவாமியினிடத்திலிருந்து விடைபெற்று புறப்படுவோம்.